ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இது நம்ம மூவி ரிவ்யூவில் மிஷன் சாப்டர் 1 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. மிஷன் சாப்டர் 1 2024 தேட்டரில் வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஏஎல் விஜய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அருண் விஜய், எமி ஜாக்சன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ அருண் விஜய் தன்னுடைய பொண்ணுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக லண்டன் போறாரு. அங்கே போன இடத்துல கொள்ளைக்கார கும்பலுக்கும் இவருக்கு சண்டை ஏற்படுது. இந்த ஃபைட்டில் அருண் விஜய் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இப்போ ஜெயிலில் ஒரு சில தீவிரவாதிகள் இந்தியாவை தாக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் ஒன்று போடுறாங்க. இந்த விஷயம் அருண் விஜய்க்கு தெரிய வருது. உடனே எப்படியாவது திட்டத்தை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிளான் பண்றாரு. இப்போ இறுதியில் அவர் நினைச்சபடி அந்த திட்டத்தை முறியடிச்சாரா இல்லையா, அவருடைய பொண்ணுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நடந்ததா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே தரமாக இருக்குது. ஏன்னா அருண் விஜய் அவங்களுடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது. குறிப்பாக அந்த ஜெயிலில் ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும் பாருங்க, சும்மா அந்தளவுக்கு இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அந்தளவுக்கு அப்படியே சிக்ஸ் பேக் வச்சுட்டு சும்மா ஆள் அப்படியே வேற லெவலில் ஃபைட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த பிஜிஎம் மியூசிக் செம்மையாக இருக்குது. ஜிவி பிரகாஷோடைய பிஜிஎம் மியூசிக் தரமாக வந்திருக்கு. படத்தில் நடிச்சு எல்லாரும் சூப்பரான பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எமி ஜாக்சன் தமிழ் பேசுவார். ஒரு சில இடத்துல அப்படியே தமிழ் பேசிட்டு ஒரு டைலாக்ல அப்படியே அவர் டைலாக் ஒரு வசனம் பேசுவார் பாரு, எப்போ சான்ஸே இல்லை, எல்லாரும் தியேட்டரே கைத்தட்டும், அந்த அளவுக்கு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. இப்படி படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்மையான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் அப்படி கொண்டு போய்வாங்க. அந்த இவர் ஜெயிலில் போய் அப்படியே அந்த தீவிரவாதிகள் தான் தீவிரவாதிங்க இன்னமும் பிளாக், அதே மாதிரி வில்லன் அப்படியே அந்த கேமரா பார்த்துட்டு எப்பவும் போல மிரட்டுற மாதிரியே இருப்பான். தீவிரவாதி நம்ம ரொம்ப மிரட்டிருக்காங்க. அவர்களுடைய நடிப்பு செம்மையாக வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சண்டை காட்சிலாம் செம்மையாக இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துடலாம். மைனஸ் செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்த ஸ்க்ரீன் பிளேக்கு படம் எங்கேயோ போயிருக்கணும், செம்மையான ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கணும். ஆனால் செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியல, சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக செட் ஆகவே இல்லை. வழக்கமாக வர ஆக்ஷன் படம்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எப்பவுமே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கே இல்லை. அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த அளவுக்கு படத்துடைய செகண்ட் ஹாஃப் இருக்கு. என்ன பண்ணியிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனாங்க. நம்மளை எப்பயும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளை என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே படம் உல்டாவாக மாறிடுச்சு. என்னடா இது, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேறு படத்தை பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் வேறு படம் பார்க்குறமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இல்லை, அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. வந்திருக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். வேறு மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்தது என்னவோ இதே மாதிரி உப்புசபிளாக ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் எப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒன் டைம் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்கள் கவி பாரத்.